டெல்லியிலிருந்து வந்த திடீர் அழைப்பு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தொடர்பான பகீர் தகவல்களை தெரிவிக்கும் விதமாக இருந்துச்சு. கிடைச்ச தகவல்களோட சேர்த்து எல்ஓசி அப்படின்னு சொல்லப்படும் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் பணியில் இருக்கும் சில அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தகவல்களை விசாரித்தோம். அப்போதான் சீனாவுடைய மறைமுக யுத்தம் இந்தியா கூட உக்கிரமாக இருக்கிறதையும் அந்த வடிவங்கள் இப்போது நவீனமாக மாறி வர்றதையும் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வச்சிருக்க காஷ்மீர் பகுதிக்கு போவோம். முஸ்தஃபராபாத் பகுதியை தலைநகராக கொண்டு நடந்து வரும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை ஆசாத் காஷ்மீர் அப்படின்னு பாகிஸ்தானியர்கள் அழைக்கிறாங்க. இதன் அதிபராக சௌத்ரி அன்வர் உல்லக் இருக்காரு. இவர் வெறும் பொம்மை தான் அப்படிங்கிறது யாருக்கு தெரியுதோ இல்லையோ பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட பாகிஸ்தானில் இருக்கும் உயர் அரசாங்க அதிகாரிகளுடைய ஹனிமூன் ஸ்பாட்டாகவே ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி இருக்குது. இதுக்கு இன்னொரு காரணம் சீனா. இதுக்கு பக்கபலமாக இருக்கிறது ISI. சீனா தன்னோட அதிநவீன ரேடார்களை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பொருத்தி இருக்கு. குறிப்பாக JY ரேடார், HGR ரேடார் ஆகியவை பொருத்தப்பட்டு கண்காணிப்பு தீவிரமாக நடந்து வருது. இத்தனையும் சீனா செய்கிறதுக்கு ஒரே காரணம் இந்தியா தான். இந்தியா அப்படிங்கிற நாடு ஆசிய கண்டத்தில் தனக்கு இணையான நாடாக மேற்குள்ள நாடுகளால் கருதப்படுறது. இவங்களால நமக்கு சவால் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது தான். இந்தியாவுக்கு தொடர்ச்சியாக நெருக்கடிகளை தந்து அவங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு நிலையற்ற தன்மை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் சீனாவுடைய திட்டமாக இருக்குது. இது தவிர மிகவும் மோசமான சிந்தனையும் ஆளும் கம்யூனிஸ்ட் அரசாங்கத்துக்கு இருக்குது. ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் ரேடார்களை பதித்து இந்தியாவை கண்காணிக்கணும் அப்படிங்கிறதே பிரதான நோக்கம். ஆனால் இப்போ வந்திருக்கும் தகவல் எல்லாவற்றையும் கடந்ததாக இருக்குது. நேரடியாக பயிற்சி பெற்ற தீவிரவாதிகளை அனுப்பி தாக்குதல் நடத்த வைக்கிறது அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் பாகிஸ்தான் செஞ்சு வந்துச்சு. ஆனால் அதற்கு பின்னணியில் சீனாவின் தூண்டுதல் இருக்குது அப்படிங்கிற உண்மை இப்போது அம்பலமாகியிருக்கு. சில இந்திய ஊடகங்களும் பல சர்வதேச ஊடகங்களும் இந்த செய்திகளை நேரடியாக சொல்ல தயக்கம் காட்டுறாங்க. ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கும் லேபா பள்ளத்தாக்கு பகுதியில் பங்கர் அமைக்கும் பணிகளை சீனா செஞ்சு வருது. பங்கர் அப்படிங்கிறது எல்லை பகுதிகளில் இராணுவம் அமைக்கும் ஒரு பாதுகாப்பு கூடம் அப்படின்னு சொல்லலாம். எதிரிகள் தாக்கும்போது அந்த தாக்குதலை தாக்கு பிடிச்சி நிற்கும் பகுதியாக இருக்கும். குறிப்பாக எதிரிகள் நடத்தும் வான்வெளி தாக்குதல், வீசப்படும் குண்டுகள் ஆகியவற்றை சமாளிக்க தான் இந்த பங்கர்கள் எல்லை பகுதிகளில் அமைக்கப்படுது. இத்தகைய பங்கர்களை சீனா அமைக்க வேண்டிய கட்டாயம் ஏன் அப்படிங்கிறதான் இங்கே முதல் கேள்வியாக இருக்குது. இரண்டாவது, சமீபத்தில் ஜம்முவில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 10க்கும் மேற்பட்டவர்களை அநியாயமாக கொண்டிருக்காங்க. இவங்க பயன்படுத்திய ஆயுதங்கள் எல்லாமே அதிநவீன தன்மையுடையதாக இருக்குது. இதன் தொடர்ச்சியாக இந்திய இராணுவம் நடத்திய பதில் தாக்குதலில் 4 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாங்க. இறந்தவர்கள் கிட்ட இருந்து தான் இப்போது அல்ட்ராசெட் அப்படிங்கிற கருவி கண்டறியப்பட்டிருக்கு. இது இப்போது சைனீஸ் டெலகாம் கியர் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தகவல்களை பரிமாற பயன்படுத்தப்படும் ஒரு தொலைத்தொடர்பு சாதன பொருள். அதே மாதிரி இது ரேடியோ கதிர்வீச்சு மூலமாக பயன்படுத்தப்படுது. யாரும் கண்டுபிடிக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த டிவைஸ் அப்படிங்கிறது சீனாவால் உருவாக்கப்படுது. அதனால் ஜம்முவில் நடந்த தாக்குதலுக்கு பின்னணியில் இருக்கிறது சீனாவா அப்படிங்கிற சந்தேகம் இப்போது டெல்லிக்கு வலுத்திருக்கு. இந்தியாவின் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா 3வது முறையாக பிரதமரான மோடியை சீனாவின் பிரதமர் லீ குவைங் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இருந்தாலும் சீன அதிபர்கிட்ட இருந்து எந்தவித வாழ்த்து செய்தியும் வரலை. இணைஞ்சு வேலை செய்ய தயாராக இருக்கும் அப்படின்னு பிரதமர் மோடிக்கு அனுப்பிய வாழ்த்து செய்தியில் சீன பிரதமர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் சீனாவின் உபகரண உதவிகளோட பிரதமராக மோடி பதவியேற்ற அதே நாளில் ஜம்முவில் கோவில் தரிசனத்துக்காக போன அப்பாவி பக்தர்கள் தீவிரவாதிகளால் நாயை சுடுறது மாதிரி சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கு இந்திய அரசு உடனடியாக பதிலடியை தந்தாலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை ஒட்டி தான் இவ்வளவு பிரச்சனைகளும் எழுந்து வருது. அதனால் மிக விரைவில் இந்த பிரச்சனையில் மத்திய அரசு ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பாணியில் இருக்கலாம். இது பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இதை மாதிரி மேலும் பல அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம உடுக்கை மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.